அக்சர் பட்டேலோட உங்களோட பேட்டிங் லைனப் முடிஞ்சு போச்சு. 8, 9, 10, 11 டெயில் எண்டர்ஸ். 4 பேர் டெயில் எண்டர்ஸ். இப்ப ரீசென்ட் டைம்ஸ் நம்பர் 8ல ஷர்துல் தாக்கூர், இல்ல நிதிஷ்குமார் ரெட்டி, இல்ல இந்த மாரி ஒரு பேட்டிங் கொஞ்சமாவது தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க விளையாடி எல்லா ஃபார்மேட்ல பழகிட்டு இருக்கிற இந்திய அணி 8, 9, 10, 11ல 4 பேருமே வந்து பேட்டிங் தெரியாதவங்க. ஓகேவா? ஆடிடுவாங்களா? இது ஒரு கேள்வி. அப்போ இல்ல எனக்கு வந்துட்டு ஆடத் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணும்னா, நம்பர் 8ல யார விளையாட வைப்பீங்க? வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, பும்ரா 5 பேருக்குமே தெரியாது. இவங்கள்ல யாராவது ஒருத்தவங்க தான் உங்களுக்கு 4 பேரா வரப்போறாங்க. அப்போ இவங்கள்ல ஒரு ஆள குறைப்பீங்களா நீங்க? உங்க பேட்டிங் லைனப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்களா? அதுக்கு உங்கள்ட்ட வாஷிங்டன் சுந்தர் இப்ப இல்ல. இதே வாஷிங்டன் சுந்தர் உள்ள இப்ப இருந்திருந்தாருன்னா, வாஷிங்டன் சுந்தர நம்பர் 8ல நீங்க விளையாட வச்சிருந்திருக்கலாம். 9ல வந்து வருண் ஆர் குல்தீப் யாதவ நீங்க விளையாட வச்சு, உங்களுக்கு ஸ்டில் 3 ஸ்பின்னர்ஸ் கிடைச்சிருப்பாங்க. அக்சர், வாஷிங்டன் பிளஸ் வருண் ஆர் குல்தீப்னு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் ஸ்குவாட்ல இல்லாத காரணத்தினால், சுப்மன் கில் அவருக்கு பதிலாக உள்ள வந்த காரணத்தினால், உங்களுக்கு பேட்டிங் டெப்த் இருக்கிறது. சுப்மன் கில்லே வந்துட்டாரப்பா, பேட்டிங் டெப்த்த ஏத்துங்க அப்டின்னா, யார 8ல விளையாட வைப்பீங்க? ஹார்திக் பாண்டியாவ 8ல விளையாட வைப்பீங்களா? இல்ல வந்து ஜிதேஷ் சர்மா, டூபே, ரிங்கு சிங் யாராவது ஒருத்தவங்கள நம்பர் 8ல விளையாட வைப்பீங்களா? உங்களுக்கு நம்பர் 8க்கு யாரு? இதுதான் என் கேள்வி.